ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இஸ்ரவேலை ஆண்ட இரண்டாவது ராஜாவை பற்றி கதை சொல்ல போகிறேன். இஸ்ரவேலை ஆண்ட இரண்டாவது ராஜா யாருன்னா அது தாவீது தான். தாவீது எப்படி இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினார் என்பதை உங்களுக்கு சின்ன ஸ்டோரியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தாவீதோடைய அப்பா பேர் ஈசாய். தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு 6வது மகன். ரொம்ப சின்ன பையன். மற்றவங்கெல்லாம் பெரிய பெரிய பசங்களாக இருந்தாங்க. இந்த தாவீது என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னா, தன் தகப்பனுடைய ஆடுகளை காடுகளிலும் மலைகளிலும் போய் அவங்கள மேய விட்டு அவங்கள பாதுகாக்கிறது தான் தாவீதோட வேலை. இப்போது தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மலைகள் இருக்கிற பக்கம் போய் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் தாவீதுக்கு ராஜாவாக ஆக வேண்டும் என்கிற ஒரு பாதை திறக்கப்படுகிறது. எப்படி திறக்கப்படுகிறது என்றால், அப்பொழுது ராஜாவாகி கொண்டிருந்த சவுலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. அங்கே ஒரு பெரிய அரக்கன் நிற்கிறாரு. அந்த அரக்கன் பேர் தான் கோலியாத். இந்த கோலியாத் பயங்கரமான உயரமுடையவன். அவனுடைய கையில் இருக்கிற ஒரு ஈட்டியை ஒரு பெரிய தூணுக்கு சமமாக இருந்துச்சு. அவனை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா அவனுடைய சவுண்டு அப்படியே அதிர்ந்துச்சான். பூமியே அதிர்ற மாதிரி அவனுடைய சவுண்டு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து கிடுகிடுன்னு ஓடிடுவாங்களாம். இப்படி இருக்கும்போது தாவீதோடைய சகோதரர்களும் அந்த பெலிஸ்தியர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு சவுலுக்கு உறுதுணையாக போயிருந்தாங்க. இப்போ தாவீதோடைய அப்பா ஈசாய் மகனை கூப்பிடுறாங்க. மகனே தாவீது, நீ வா. அதாவது உன்னுடைய அன்னைமார் எல்லாரும் அந்த பெலிஸ்தர்களோடு கூட சண்டை போடுறதுக்கு போயிருக்காங்க. நீ போய் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பன் தாவீது கையில் கொஞ்சம் தின்பண்டங்களெல்லாம் கொடுத்து நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த தாவீது அந்த யுத்தம் பண்ணுற இடத்துக்கு போகிறாரு. போனால் அங்கே ஒரு அரக்கன் அந்த கோலியாத்து நிற்கிறத பார்த்த உடனே எல்லா ஜனங்களும் பயந்து ஓடுறாங்க. அவன் சொல்கிறான், இந்த பாருங்க, எங்களுடைய கடவுள் தான் பெரிய கடவுள். உங்கள் கடவுள் என் கையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி நீங்கள் நம்பாதீங்க. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆடை கிழிக்கிறது மாதிரி கிழிச்சு உங்களை எல்லாரையும் ஆகாயத்து பறவைகள் தின்றதுக்கு உங்கள் சதையெல்லாம் கொடுத்துருவேன். அதனால் தயவுசெய்து என் கூட சண்டை போடாமல் எங்கள் நாட்டுக்கு அடிபணிஞ்சு போயிருங்க. அப்படி உங்களுக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரே ஒருத்தன் மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத்து சவால் விட்டு பேசுகிறான். அந்த சவாலை கேட்க முடியாமல் எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தாவீது சொல்கிறாரு, ஐய, இவனுக்கா பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறீங்க? பாருங்க, இவன் நம்மளுடைய உன்னதமான பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனுடைய பெயரை தூசிக்கிறான். இவன் யார் நம்மளுடைய கடவுளை பற்றி தூசிக்கிறதுக்கு, கெட்ட வார்த்தைகளை பேசுறதுக்கு? இவன் யார்? இவன் ஒரு செத்த நாய்க்கு சமம். இவனை நான்லாம் இப்படி ஒரு சுண்டு விரலாலே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் சொல்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பிரதானி தலைவன் என்ன பண்ணுறாரு, இவனை கிடுகிடுன்னு பிடிச்சிட்டு போய் சவுல்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. பாருங்க ராஜா, இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். ஒருவேளை இவன் போய் அந்த கோலியாத்தை கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சவுல் ராஜா பார்க்குறாரு. ஏய் தாவீது, இங்கே வா அப்படின்னு. உன் பேர் என்ன? அது என் பேர் தாவீது, எங்கள் அப்பா பேர் ஈசாயி, எங்கள் அன்னைமார் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தின்பண்டம் கொடுக்க வரும்போது தான் இந்த கோலியாத்தை பேசுனதை நான் கேட்டேன். அவனை நான் சீக்கிரமாக அவனை ஒரே நொடியில் அவன் கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்கிறான். உடனே சவுல் சொல்கிறாரு, எப்படி இது நீ செய்வ அப்படின்னு. பாருங்க, நான் மலையில் என்னுடைய ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சா, ஒரு ஓநாய் வந்துச்சா, அது எல்லாத்தையும் அப்படியே தாடையில் கையை வச்சு அப்படியே ரெண்டாக கிழிச்சு போட்டுட்டேன்.
இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? நான் வணங்குற, நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எனக்கு உதவி செய்தார். அதே போல் இந்த கோலியாத்தையும் நான் சட்டுன்னு கொண்டு போட்டுருவேன் பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே தாவீது சவுல் சொன்னார், ஏய் நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு மிருகம்லாம் கிடையாது, அவன் ஒரு மனுஷன், ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லி, சரி சரி இவன் தைரியத்தை நான் பாராட்டுறேன், இவனுக்கு போர் வீரர்கள்லாம் போடுவாங்கல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு போடுங்க, இவன் அதை போட்டுட்டு போய் அவன் யுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சவுல் சொல்கிறாரு. அவனை தாவீது சொல்கிறான், ஐயையே எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் பழக்கமே கிடையாது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு அந்த குருவி அடிக்கிற வாரம் 3 கூழாங்கல்லும் போதும், அதை வச்சே நான் அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போய் ஆற்றாங்கரையில் போய் 3 கல் எடுத்துகிட்டு வரான். கல் எடுத்துகிட்டு வந்து குருவி அடிப்பாங்க தெரியுமா, அந்த வேட்டைக்காரங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அந்த வாரையும் எடுத்துகிட்டு வந்து அந்த குருவி அடிக்கிற அந்த வாரில் அந்த கல்லை வச்சு அப்படியே இழுத்து விட்டான் பாருங்க. அது அப்படியே கோலியாத்தோடைய நெத்தியில் போய் பட்டு கோலியாத்தை அப்படியே குப்பரை கீழே விழுந்துட்டான். தாவீது ஓடி போய் அவன் மேலே ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து, அதாவது கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டி அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ராஜாவுக்கிட்ட தூக்கிட்டு வரான். உடனே எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்புறம் அங்கே இருக்கிற போர் சேவகர்லாம் பார்க்குறாங்க, அதோ பாருடா ஒரு சின்ன பையன் போய் கோலியாத்தை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் தைரியம் போய் அந்த பெலிஸ்தர்கள் கூட சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ ஊருக்குள்ளே ஒரு பெரிய பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டு பாடினா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டை கேட்டதும் அப்போ ஆண்டுகிட்டு இருந்த அந்த இஸ்ரவேலின் ராஜா சவுலுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா இந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தாவீதை ராஜாவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்ணுறாரு, தாவீதை கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்புகிறாரு. இவரும் தாவீதை பின்தொடர்ந்து போய் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவனை கொன்று போட்டுருணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமையில் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி 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 ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பெலிஸ்தர்களுடைய மறுபடியும் யுத்தம் வரும்போது சவுல் அதில் செத்து போகிறாங்க. எல்லா ஜனங்களும் தாவீதை ராஜாவாக மாற்றிடுறாரு. இப்போ தாவீது தான் இஸ்ரவேலுடைய 2வது ராஜா. இந்த தாவீது தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் தேவனுக்கு சித்தமான பிரியமான காரியங்களை தான் செய்தார். தேவனுடைய கற்பனையின்படி நடந்தார், கட்டளைகளின்படி நடந்தார். தேவனுடைய நாமத்துக்கும் பேருக்கும் இழுக்கு வர மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யலை. அவர் சிறு பையனாக இருக்கும்போதும் சரி, வாலிப பையனாக இருக்கும்போது தன்னுடைய தனிமையில் வேற அநாகரிகமான எந்த நட்பையும் தேடாமல் தேவனோடு கூட பேசுகிறவராக இருந்தார். அதனால தான் ரொம்ப சங்கீதங்கள் எல்லாம் உருவாக்கினார். அது மாத்திரமில்ல, தனக்கு அரண்மனை கட்டுறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதற்கான பொருட்களெல்லாம் சேகரித்தார். அப்போ நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், பாரு தாவீது, தேவன் நீ பெரிய ஆலயம் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் தேவன் அதை விரும்பலை. ஏன்னா நீ பல்லாயிரக்கணக்கான மக்களை நீ அதாவது எதிரிகளை நீ கொன்று இருக்கிற, அதனால் அப்படி கொன்ற கைகளினால் தேவன் அதை கட்டுறதுக்கு இஷ்டப்படலை. உன்னுடைய மகன் சாலமோன் தான் 3வதாக ராஜாவாக வருவார், அவன் தான் எனக்கு இந்த ஆலயத்தை கட்டணும். அதனால் நீ உனக்கு அரண்மனை கட்டி நீ சந்தோஷமாக நீ வாழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிடுவார். உடனே தாவீது சொல்வார், பரவாயில்லை, என் மகன் தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போத்துலேருந்தே எல்லா பொருட்களையும் சேகரிப்பேன் அப்படின்னு சொல்லி கேதுர் மரங்கள், பொன்னு, அதுக்கப்புறம் வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இதெல்லாம் கடல் எப்படி எவ்வளோ ஆழமாக எவ்வளோ திரட்சியாக இருக்கிறது போல் அப்படி அதிகமாக சேர்க்க ஆரம்பித்தார்.
பாருங்கள், தாவீது காலத்தில் தாவீது தன்னுடைய உயிரோடு இருக்கிற காலம் முழுசும் தேவன் மேலே பற்றுதலாக இருந்தான், நம்பிக்கையாக இருந்தான். அதனால் தேவன் அவனை ஒன்றுமே இல்லாத, அதாவது தாவீதுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு தெரியாது, சண்டை போட தெரியாது, யுத்தத்துக்கு அணிகிற ட்ரெஸ்ஸை கூட போட தெரியாது, வெறும் ஆடு மாடுகளை மட்டும்தான் மேய்ச்சிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட தாவீதுக்கு தேவன் ஒரு பெரிய ராஜாவாக மாறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கிருபையை, சலுகையை தாவீதுக்கு செய்தார். அப்படின்னா நாமளும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் வசனத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நாம் என்ன விரும்புகிறோமோ அதை காட்டிலும் அதிகமான ஒரு உயர்வை நம்மளுக்கு தருவார். அதான் தாவீது சொல்வார், சிறுமையிலையும் எளிமையுமாக இருந்த என்னை, குப்பையில் இருந்த என்னை அவர் என்னை உயர்த்தினார் அப்படின்னு. அது மாத்திரமல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தாவீதுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க, அவனை கொழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் இருந்துலாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். அதுக்கப்புறம் தாவீது எந்தெந்த இடத்துலலாம் போய் யுத்தம் செய்ய போகிறாரோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் அவருக்கு முன்னாடி போய் யுத்தம் பண்ணுறதுக்கு அங்கே போய் நின்றுருவாராம். பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வருது, இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடவுள் நமக்காக போய் நின்னாருன்னா எவ்வளோ அதிசயமாக இருக்கும்ல, ஆச்சரியமாக இருக்கும்ல. அந்த ஆச்சரியத்தையும் அந்த அதிசயத்தையும் தாவீது அனுபவித்தார். ஆனால் நீயும் நானும் இன்னை வரைக்கும் அந்த அதிசயத்தை, அனுபவத்தை நம்மளுக்கு கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நானும் நீயும் தாவீதை மாதிரி இன்னும் உறுதியாக கடவுளை நம்பலை, கடவுள் மேலே அன்பு கூறலை, அவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியில்லைன்னு தான் அர்த்தம். நான் கூட ஆண்டவரை ரொம்பவும் நேசிக்கிறேன், ஆனால் சில விஷயங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபே கொடுக்குறானாங்கிறது அது என்னுடைய சுயத்தில் நம்ம சில தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நானும் மாறி போகிறேன். ஆனால் கடவுள்கிட்ட நம்ம முழு மனதோடு கூட திறந்து, ஆண்டவரே நான் அந்த காரியத்தில், ஏசப்பா இந்த காரியத்தில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு நீங்கள் உதவி செய்து இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். ஆபத்து காலத்தில், தங்களுடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை அந்த ஆபத்திலிருந்து ரட்சித்தார் என்று சங்கீதம் 107 சொல்லப்பட்டுள்ளது. அதே போல தான் நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி, அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு உண்மையாக விடுதலை கொடுப்பார், நாம் அவர் பேரில் உண்மையாக இருக்கும் பொழுது. தாவீது உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான். தாவீது கர்த்தருக்கு ஏற்ற, இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நீயும் நானும் இந்த சின்ன வயசுலேருந்தே ஏசப்பாவுக்கு ஒரு ஏற்றவனாக இருக்கும்போது ஏசப்பா நம்மளை உயர்த்துவாங்க. சரியா? ஸோ கவலை வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ நம்ம உயிரே போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அண்டி இருப்பது கர்த்தராக இருந்தால் அவர் நம்மளை பாதுகாப்பார். சரியா? அதனால் சின்ன பிள்ளைங்க, நீங்களும் தாவீதை போல கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்லேருந்து, டிப்ரெஷன்லேருந்து, எனி ப்ராப்ளம்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி நீ நினைக்கிறதும் நினைக்காததுமான எட்டாத ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சரியா தங்கைகளா? இன்னையிலேருந்து தாவீதை போல கர்த்தர் மேலே நம்பிக்கையும் உறுதியும் அன்பும் உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் இந்த மகத்தான ஆசீர்வாதத்தை தருவார். பாய்.